शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. पंचदशी ग्रंथத்துல தீப பஞ்சகத்துல தியான தீப பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். இது 9வது அத்தியாயம். 9வது அத்தியாயம் தியான தீப பிரகரணம். இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா சம்வாதி கிரம நியாயத்திலிருந்து ஆரம்பிச்சது. சம்வாதி கிரம நியாயம் அப்படின்னா என்னன்னா, சம்வாதி கிரமம் எனக்கூடியது ஒரு எரேனியஸ் நாலேஜ். அந்த erroneous knowledge may sometimes lead to actual வாஸ்தவமான knowledge, actual knowledge, factual knowledge மாறக்கூடியதான ஒரு பிரம்மம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, சில பேருக்கு கனவுல வரக்கூடிய விஷயம் வேக்கிங் ஸ்டேட்ல நடக்கும். அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் சம்பாதி கிரம நியாயம் அப்படின்னு பேரு. ஒரு மணிப்பிரமையை பார்த்து இவன் மணின்னு நினைச்சிட்டு உள்ள போனா அது நிஜமாவே மணி ஆயிடுச்சுன்னா அது சம்பாதி. அது மணிப்பிரமா நினைச்சிட்டு போய் அது இல்ல, அது ஏதோ ஒளி விளக்கு அப்படின்னு சொன்னா அசம்பாதி கிரமம் அப்படின்னு பேரு. அப்படின்னு இப்ப இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஞானம் அப்படின்றது ஞான விருத்தி, நிர்குண உபாசனா விருத்தி, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேதங்களை விஸ்தாரமாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. 122வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம போன இது வரைக்கும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் என்ன டாபிக் அப்படின்னா விசாரமா ஞான விருத்திக்கும் நிர்குண உபாசனா நிர்குண உபாசனைக்கும் இருக்கக்கூடிய வேதத்தை சொல்லிட்டு வந்தார். என்ன வேதம் அப்படின்றத பார்த்தோம். நம்ம ஞான விருத்தி அப்படின்னாக்க அகம் பிரம்மாஸ்மி விருத்தி. இங்கேயும் அகம் பிரம்மாஸ்மி விருத்தி இருக்கு, அங்கேயும் அகம் பிரம்மாஸ்மி விருத்தி இருக்கு, நிர்குண உபாசனை இல்லை. ஆனா இந்த ஞானிக்கு வரக்கூடிய நிர்குண உபாசனையானது ஞானமாக பரிமளிக்கிறது. ஞானமாக அவன் முக்தன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அவனும் அதே காரியத்தை பண்ணாலும் அவனுக்கு நான் முக்து என்ற எண்ணம் தான் இருக்கு. ஆகையினால அது உபாசனையாக இருக்கு, ஞானமாக இருக்கு. ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே தாட் என்ன, அகம் பிரம்மாஸ்மி தாட்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டே வந்தோம். பார்த்து அதுக்கப்புறமா இதை முடிக்க போறாரு. எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு அவர் என்ன நடுவுல பண்ணாருனாக்கா, இந்த மாதிரி ஏன் சார் உபாசனைய ஞானத்தை கொடுக்கறது அப்படின்னு ஒட்டக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. அப்ப உபாசனையானது பிரமாணமாக ஆகாது. அந்த உபாசனைக்கு அந்தக்கரண சுத்தி வரைக்கும் போகக்கூடிய கெப்பாசிட்டி தான் இருக்கு. எங்கேயும் அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ருதிகள்லயோ ஸ்மிருதிகள்லயோ வேதத்திலேயோ காணப்படவில்லை. ஆகையினால உபாசனையானது எப்படி இருந்தாலும் உபாசனை தான், அது ஞானமாகாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதுதான்பா வித்தியாசம். அந்த ஞானமா எப்படி அது அப்போ அந்த உபாசனையானது ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னாக்க, அந்த உபாசனையானது அவங்கிட்ட இருக்கக்கூடிய பிரதிபந்தகங்கள் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்ற ஒரு ஞானமானது இன்னும் ஏற்படாமலே இருக்கு. நான் பிரம்மன்னு அவனுக்கு புரிஞ்சது, கன்வின்ஸ் ஆனா கூட நான் இன்னும் பிரம்மம் என்று அவனுக்கு ஏன் தோணல அப்படின்னாக்க, அவனுக்கு பூர்வ ஜென்ம விசாரத்தினாலையும் அவனுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தடையினாலையும் அவனுக்கு ஆகல. அது இந்த உபாசனையின் மூலமாக அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டது. ஆனால் ஒரு நிமிஷத்துல அது ஞானமாக பரிமளித்துவிடும். சோ அந்த மாதிரி பரிமளிக்கிறதுக்கான சான்சஸ் ஆக, அதனாலதான் அது சம்பாதி பிரம நியாயம் அப்படின்னு சொன்னார். சொல்லி அதுக்கப்புறம் அவர் 3ஆ பிரிச்சார். பாமர ஞானம், உபாசகனுடைய ஞானம், ஞானியினுடைய ஞானம் எப்படி பண்ணார். பாமரனை பத்தி பேச்சே இல்ல, அவனுக்கு அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. இந்த உபாசகனானவனுக்கு பிரம்மன் ஒண்ணு இருக்குன்றது தெரியாது. அதனாலதான் அவன் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற விருத்தியை ஆசிரியிச்சு அவன் பண்றான். அவன் வேதாந்த கிளாஸுக்கெல்லாம் பழக்கமானவன் இந்த உபாசகனானவன். அவனுக்கு என்ன பாக்கி, இன்னும் ஞானம் வரல, அவ்வளவுதான். இது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் ஞானம் வந்த கேட்டகரி, 3 கேட்டகரி இருக்கு. இந்த பாமரனை காட்டிலும் இந்த உபாசகன் ரொம்ப வசதி அப்படின்றது சொன்ன. பட்டி கிடக்கிறத விட பிச்சை எடுக்கிறது எப்படி மேலோ அப்படின்னா, அதுல உபவாசாத்யதா பிக்ஷா வரம் தியானம் ததான்யதா அப்படின்னு சொல்லி பட்டி கிடக்கிறத விட பிச்சை எடுக்கிறது மேலும் மாதிரி மற்ற காரியங்களை செய்யறதை விட
ஞானமானது மேல்தான். இதனால உபாசகர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவன் தெரியுதுங்கண்ணா அப்படின்னாக்க நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாருமே பிரம்மன்னு சொல்லுங்க, எல்லாரும் பிரம்மன் தான், இவனும் பிரம்மன் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லையே அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னார். சொல்லிட்டு இன்னொரு சொன்னார், பாமரர்களுடைய விவகாரத்துல கர்மாவை அனுப்புறது சாத்தியம், அதை விட சகுன பிரம்மத்தை உபாசிக்கிறது மேலும் சாத்தியம், அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது நிர்குண பிரம்ம உபாசனப்பா அப்படின்னு சொன்னார். அது எங்க 121வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொன்னார். பாமராணாம் விவசுதேஹே வரம் கர்மாதி அனுஷ்டிதிஹி ததோபி சகுணோபாஸ்திஹி நிர்குணோபாசனா ததஹ. பாமராணாம் விவகாரத்தை கண்டுபிடிக்கும் போது பார்க்கும் பொழுது இந்த கர்மயோகியாக இருந்து கொண்டு ஈஸ்வரனை நம்பி ஈஸ்வரார்ப்பிதமாக காடுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படி காப்பாற்றுவார், அவர்கிட்ட நான் சரணடைகிறேன், நான் பண்ணக்கூடிய கர்மாவெல்லாம் அவரை உத்தேசித்தே பண்ணிக்கிறேன்னு கர்மாதி கர்மயோகத்தோட இருக்கிறவன் பாமரனை விட வசதி தானே, இது எல்லாரும் ஒத்துந்த விஷயம்தான் இல்லையா அப்படின்னு. அதை விட சத்தோபி, அதை விட வசதி என்ன, சகுன உபாசி, கர்மாவை விட மேலாக இருக்கக்கூடியது உபாசனையானது. அவன் என்ன பண்றான்னா அருணாம் கருணாதர் அங்கிதாட்சிங்கிற பாஷாங்குத புஷ்பமான சாபாம் அனிமாதிராகிருதாம் மயூகை அஹமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு முதல்ல அம்பாளை தான் வேறு அவன் வேறுன்னு சகுனமாக உபாசிச்சான். அம்பாளுடைய கையில பாசம் இருக்கு, அங்குஷம் இருக்கு, கருணை கலர்ல இருக்காவோ, கருணையோட ஒரு அர்ச்சிய இருக்கா அப்படின்னு உபாசனம் பண்றது அதை விட ஸ்லாக்கியம் தான். அதையும் விட ஸ்லாக்கியம் என்ன, அசமேவ பவானி, நானே அந்த அம்பாளாக இருக்கிறேன்னு சொல்லி உபாசனம் பண்றான் பாருங்க, அது நிர்குண உபாசனை. அந்த நிர்குண உபாசனையானது சகுன உபாசனத்தை காட்டிலும் வசதி. ததோபி சகுனோபாசி உபாசின உபாசனா பாமராணாம் விவகிருதேஹே கர்மாதி அனுஷ்டிதிஹி வரம். பாமரனுடைய விவகாரத்தை விட கர்மா முதலியவைகளை அனுஷ்டிப்பதுன்றது வரம், ஸ்லாக்கியம், வசதி. ததோபி அதை விட வசதி என்ன, சகுன உபாசி, சகுன பிரம்ம உபாசனமானது அதை விட வசதி. அதை விட வசதி என்ன அப்படின்னா நிர்குண உபாசனா. இதுதான் பேட்டன், கர்மயோகம், அதுக்கப்புறம் சகுன பிரம்ம உபாசனா யோகம், அதுக்கு மேல நிர்குண உபாசனா யோகம். இந்த மூணுத்தினுடைய வழி எதுக்காக கொண்டு வருவது, பிரம்ம ஞானத்துக்கு ஒரு யோக்கியத்தை வந்துடுறது. அந்த யோக்கியத்தை வந்த பிறகு அவன் மகா வாக்கிய உபச்சாரம் விசாரத்தை பண்ணானேயானால் அந்த மகா வாக்கிய விசாரத்தின் மூலமாக இவன் ஞானியாக ஆகிறான். இதெல்லாம் சாதன சதுஷ்டய சம்பத்தி பட்சத்தம் இதெல்லாம் வேலை செய்யறது. அதற்கு பிறகு பிரம்ம ஞானமானது அவனுக்கு ஏற்படும் பொழுது அது அவனுக்கு ஞானமாக பரிமளித்து விடுகிறது அப்படின்ற ஒரு கிரமம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பாமரனை காட்டில கர்மயோக வசதி, கர்மயோகியை காட்டிலும் சகுனோபாசகன் வசதி, சகுனோபாசகனை காட்டிலும் நிர்குணோபாசகன் வசதி, நிர்குணோபாசகனை காட்டிலும் பராகாஷ்டியாக இருக்கக்கூடியது ஞானம் அப்படின்னு சொல்லி 122ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். யாவத் விஞ்ஞானம் சாமீப்யம் தாவத் சைஷ்யம் விவர்த்ததே பிரம்மஞானாயதே சாட்சாத் நிர்குணோபாசனம் சனைஹி. யாவத் டு தி எக்ஸ்டென்ட் எல்லா சகுன பிரம்மஞானத்துக்கு எது கிட்ட இருக்கு, நிர்குண உபாசனம். அதோட கம்பேர் பண்ணா ஞானத்துக்கு சகுன உபாசனை தள்ளி இருக்கு. அதோட கம்பேர் பண்ணா கர்ம யோகமானது அதை விட தள்ளி இருக்கு. பாமரர்கள் இந்த விவகாரத்துக்கு வரல, அப்படி தள்ளி இருக்கு. சோ யாவத் விஞ்ஞான சாமீபியம், விஞ்ஞானத்துக்கு அந்த ஞானத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சமீபத்துல இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிரேஷ்டத்துவம். அதனால இப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு, பாமரனை காட்டிலும் கர்மயோகம் வசதி, கர்மயோகத்தை காட்டிலும் சகுன உபாசகன் வசதி, சகுன உபாசகனை காட்டிலும் நிர்குண உபாசகன் வசதி, நிர்குண உபாசகனை காட்டிலும் ஞானம் வசதி அப்படின்னு தெரியுது. அந்த ஞானத்துக்கு கிட்ட எது இருக்கு, நிர்குண உபாசனை. ஏன்னா யாவத் விஞ்ஞான சாமீபியம், அந்த ஞானத்துக்கு சாமீபியம் சமீபமாக இருக்கும் பாவம், சாமீபியம் சமீபமாக இருக்கிறதோ அவ்வளவு தாவது சிரேஷ்டியம் விவர்த்ததே, அவ்வளவுக்கோடு அவனுடைய சுலாக்கியத்தன்மையானது வளருகிறது, அதிகப்படுகிறது.
அப்படின்னா பிரம்மஞானாயத்தே சாட்சாத். இதற்கு பிறகு நேர அந்த உபாசனையானது பிரம்ம ஞானாயத்தே பிரம்ம ஞானமாகவே ஆகிறது. அந்த நவுன பிரம்ம ஞானத்தை அப்படியே வர்ப்பாக்கிட்டார். நம்ம சொல்றோம் போது பிரம்ம ஞானாயத்தை அதுவே பிரம்ம ஞானமாக ஆகிவிடுகிறது. பிரம்ம ஞானத்தை உத்தேசித்து இவன் பண்ணக்கூடிய உபாசனையானது பிரம்ம ஞானமாகவே ஆகிறது சாட்சாத்தா. ஆனா எப்படி அப்படின்னா சனைகி சனைகி மொள்ள மொள்ள இவனுக்கு கன்வின்ஸ் ஆகுது. நிர்குண உபாசனை பண்ண 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 நான் பிரம்மம், பிரம்ம சத்தியம், ஜெகநாத வித்யை அப்படின்றது அவனுக்கு வந்த உடனே ஒரு நாளைக்கு அந்த நாலேஜ் ஆனது மகா வாக்கிய விசாரம் பண்ணும் பொழுது அது ஞானமாக பரிமளித்து விடுகிறது. அந்த சிரவணத்தினாலேயே இவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால சாட்சாத் பிரம்ம ஞானியாகவே மாறுகிறான். அதுக்கு ரொம்ப சாமீபியமாக இருக்கக்கூடியது இந்த நிர்குண உபாசனை. அதை விட கொஞ்சம் எட்டி இருக்கக்கூடியது சகுன உபாசனை. அதை விட எட்டி இருக்கக்கூடியது கர்மயோகம். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் வேதாந்தத்தை. கர்மயோகத்தை விட சகுன உபாசனை ரொம்ப சாத்தியம். சகுன உபாசனையை விட நிர்குண உபாசனை ஸ்லாகியம். நிர்குண உபாசனை ஆனது அவனுக்கு மகா வாக்கிய உச்சாருக்கு கிட்ட கொண்டு போய் விட்டோம். அதுக்கப்புறம் அவன் மகா வாக்கிய விசாரம் பண்ணும் பொழுது அது ஞானமாக பறிக்கிறது. ஞானாதேவது கைவல்யம், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஞானத்தினாலதான் பிரம்ம ஞானம் வரும். அந்த ஞானத்துக்கு ஹெல்ப் பண்றது இங்க உபாசனையாச்சு அப்படின்றதுனால இது ரொம்ப கிட்டக இருக்கிறதுனால இது வசதியா சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் இப்ப பிரச்சனை என்ன வரும்? உபாசனையானது பிரமாணமா ப்ராசஸ் ஆஃப் உபாசனா விருத்தி. எப்படி சார் உபாசனா விருத்தியானது ஞான விருத்தியாக மாறும்? லிபரேஷன் நீங்க என்ன சொன்னீங்க? ஞானாதேவத்து கைவல்யம். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. வெறும் அறிவுனால மட்டும்தான் பிரம்ம ஞானமானது ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த உபாசனையானது அது உபாசனையானது எண்ட் இல்லையா? உபாசனையானது மார்க்கமா தானே சொல்றீங்க. உபாசனா இஸ் நாட் தி எண்ட். ஆனா பட் இட் வில் டேக் டு தி எண்ட். எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னாக்க இப்போ ஒரு விசாரம் பண்ண வேண்டியது. பிரமாணத்தினாலதானே ஒரு ஞானமானது ஏற்படும். பிரமாகரணம் பிரமா அப்படின்னா என்ன? தத்வதி தத் பிரகாரக ஞானம் தான் பிரமா. தத் அபாவதி தத் பிரகாரக ஞானம் பிரம. இந்த உபாசனையானது ஞானம் கிடையாது. ஞானமானது எப்படி எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா பிரத்யட்சத்தினால ஏற்படும், அனுமானத்தினால ஏற்படும், உபமானத்தினால ஏற்படும், அர்த்தாபத்தியினால ஏற்படும், அனுபலத்தியினால ஏற்படும், சப்த பிரமாணத்தினால ஏற்படும். 6 தான் வழி இருக்கு. இந்த 6ல எங்கேயாவது உபாசனை இருக்கா? இல்லையே. பிரத்யட்சத்தினால வந்ததுன்னா ஞானமும் ஒத்துக்கலாம், அனுமானத்தினால வந்ததுன்னா ஞானமும் ஒத்துக்கலாம், அனுபலத்தியினால வந்ததுன்னா ஒத்துக்கலாம், அர்த்தாபத்தியினால வந்ததுன்னா ஒத்துக்கலாம், உபமானத்தினால வந்ததுன்னா ஒத்துக்கலாம், சப்தத்தினால வந்ததுன்னா ஒத்துக்கலாம். இதெல்லாம் பிரமாகரணமாக இருக்கிறதுனால இவையெல்லாம் பிரமாணம். இந்த 6மே நமக்கு பிரமாணம். இந்த பிரமாணம் இருந்தாதான் ஞான விருத்தியானது வரும். உபாசனா விருத்தியானது பிரமாணமாக அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஞான விருத்தியானது எப்படி ஏற்படும் அப்படின்னு சென்சார்கள் மூலமாக இருக்குன்னா கூட ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கொள்ளலாம் இல்லையா? சென்சார்களை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள முடியும். கண்ணை நம்ம பிரமாணத்துக்கு ஒரு பொருள் நமக்கு அறிய வேண்டுமானால் கண் அவசியம், காது அவசியம், மூக்கு அவசியம்னு சொல்லலாம். மனசானதுனால பண்ணக்கூடிய இந்த ஆவர்த்தியானது எப்படி ஒரு ஞானத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா பண்ணவே முடியாது. நிர்குண உபாசகன் உபாசனையா எப்படி வரும் அப்படின்னு சொன்னா இங்க புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குப்பா. இது எப்படின்னாக்க இந்த நிர்குண உபாசனையானது உபாசனையா எப்படி சார் ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு கேள்வி என்ன பதில்னா, உபாசனையானது அவர்கள் கையில இருக்கக்கூடிய உபாசனையானது ஆவர்த்தியானது அந்த இடைஞ்சலை போட்டது. இவனுக்கு மகா வாக்கிய விசாரம் பண்ணணும்னா கூட அது பண்ண முடியாம ஏதோ ஒரு தடுக்கல் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு இன்னும் அந்த ஞானமானது அகம் பிரம்மாஸ்மி என்றது தெரிந்தா கூட அது வரமாட்டேங்கிறது. ஆகையினால என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாக்க அவன் உபாசனை பண்ண வேண்டியிருக்கு. அந்த உபாசனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நாள் அந்த இடைஞ்சலானது போயிடுறது.
வரக்கூடிய மகா வாக்கிய விசாரமானது அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம். சோ பிரதிபந்தக நிவர்த்தி வரைக்கும் தான் இந்த நிர்குண உபாசனைக்கு பலன். நிர்குண உபாசனையா முக்தி வருதுன்னு எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நிர்குண உபாசனையானது பிரதிபந்தகத்தை போக்குற வரைக்கும் வருகிறது. அதற்கப்புறம் அவன் காய்கறிவா கிராஸுக்கு வரணும். அப்படி வந்தாதான் மகா வாக்கிய விசாரம் பண்ணாதான் அந்த சிரவணத்தினாலேயே அவனுக்கு ஞான விருத்தியானது ஏற்படுகிறது. இந்த அர்த்தத்துலதான் உபாசன விருத்தியானது ஞான விருத்தியாக ஆகிறது. அப்படின்ற அர்த்தத்துல சொன்னா இந்த உபாசன விருத்தியானது இந்த ப்ராசஸ்னால ஞான விருத்தியாக இருக்கிறதுனால இத சம்வாதி பிரம நியாயம்னு வச்சுட்டு பேசுறாரு வித்யாரண்ய சுவாமிகள். இப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உபாசனா விருத்தியானது சம்வாதி பிரமமாக இருக்கிறது அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ விஷயத்தை இது எல்லாத்தையும் 122 வரைக்கும் வச்சுட்டு 123 இருந்து 157 ஸ்லோகம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆஃப் உபாசனா விருத்தி டு ஞான விருத்தி இதுதான் இப்போதைக்கு டாபிக் வரப்போறது. இந்த டாபிக்ல 123 இருந்து இதான் இப்ப டாபிக். யதா சம்வாதி பலகாலே பிரமாயத்தே பிரமாயத்தே கவனிக்கணும். பிரமாணம் தானே உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும். உபாசனையானது பிரமாணம் இல்லையே அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்த்து இவர் ஸ்லோகம் எழுதியிருக்காரு. யதா சம்வாதி விப்ராந்தி பலகாலே பிரமாயத்தே வித்யாயதே யதோபாஸ்தி முக்தி காலே அதிபாகதஹ. பாருங்க, யதா இது ஒரு சூப்பர் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவாக்கம் தான் இப்ப நம்ம பின்னாடி பார்க்க போறது எல்லாம். யதா எப்படி சம்பாதி விப்ராந்தி, சம்பாதி பிரமம் எனக்கூடியது லீடிங் எரர் அப்படின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. யதா சம்பாதி விப்ராந்தி, இந்த எரரானது லீட் பண்ற எரனானது அதுவே எப்படி பலத்தை கொடுக்கும்போது பிரமாணமாக ஆகிறது அப்படின்னு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த திருஷ்டாந்தத்துக்கு நம்ம போனோம். எப்படி முதல்ல இந்த திருஷ்டாந்தத்தை பார்த்தோம் அப்படின்னா அப்ப பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் அந்த திருஷ்டாந்தத்துல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. 2 பேர் ஓடினார்கள். 2 பேர் ஓடின உடனே அவர்களுக்கு ஒரு மணிப்பிரபா அங்க தெரிஞ்ச மணியினுடைய ஒளி மணிப்பிரபாவானது அந்த கதவுல தெரிஞ்சது. அந்த கதவுல தெரிஞ்ச உடனே 2 பேருமே இது மணிப்பிரபா அப்படின்னு ஓடினாங்க. 2 ரூம் இருக்கு. 2 ரூம்லயும் 2 ஒளி தெரியுது. 2 பேருமே மணிப்பிரபான்னு நினைச்சுட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும் பொழுது 2 பேருமே பார்த்தது அந்த பிரபை, அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் பார்த்தார்கள். அந்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்தது எரேனியஸ் தான். ஆனா ஒருத்தனுக்கு அந்த மணிப்பிரபையானது மணியையே கொடுத்துருக்கு. இன்னொருத்தனுக்கு அந்த மணிப்பிரபையான நினைச்சு உள்ள போனவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அகல் தான் இருக்கு. அகல் வழக்கு எழுதிட்டு அவனுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படி 2 பேரும் போகும்போது சில சம்பாதி பிரம நியாயத்தினால அதிர்ஷ்டத்தினால வந்தான். எல்லாருக்குமே கனவு வருது. அந்த கனவுல அவாத்து கொல்லையில அவன் அப்பா ஒரு தங்க நாணயங்கள்லாம் ஒரு குடத்துல போட்டு புதைச்சு வச்சுட்டு சென்று போயிட்டார் அப்படின்னு விஷயமானது வருது. வீடெல்லாம் இவன் தோன்றான், ஒன்னும் கிடைக்கல. போயான செலவுதான் மிச்சம் விட்டான். இன்னொருத்தனுக்கு ஏதோ பண்ணா அவனுக்கு கிடைச்சிருக்கு. கிடைக்கலாமோ இல்லையோ தப்போ இல்லையே. இப்போ சம்பாதி பிரம ஞானமானது பிரமாவாக ஆகிறது அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம கை கொண்டதான பிரமாணம் என்ன? பிரத்யக்ஷ பிரமாணம். கண்ணால அவன் பார்த்தான், அந்த பிரபைய பார்த்தான். அதற்கு பிறகு அவன் மணியை பார்த்தான். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால வருது. சோ இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலமாக இந்த பிரமமானது பார்த்து அதனால அதை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளலாம். அதுதான் சம்பாதி பிரமம் அப்படின்றதுக்கு மணி திருஷ்டாந்தம் சொன்னார். அதுக்கப்புறம் அனுமானத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். ஒரே பனி மூடி இருக்கு, நெஸ்ட் இருக்கு. இவன் என்ன நினைச்சான், இவன் நெருப்ப தேடிட்டு இருக்கான். ஆஹா புகைதான் இது அப்படின்னு நினைச்சிட்டு போனா, போய் பார்த்தா நிஜமாவே பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெருப்பு இருந்தது. இவன் போய் அப்படி கையெல்லாம் அப்படி காமிச்சு ஜெயிச்சான்.
உண்மையிலேயே அங்க இருந்தது மிஸ்ட். ஆனா இவன் என்ன அனுமானம் பண்ணிட்டான் அப்படின்னா மிஸ்ட பார்த்து ஸ்மோக்குன்னு அனுமானம் பண்ணிட்டான். அந்த ஸ்மோக்குன்னு அனுமானம் பண்ணிட்டு அங்க போனான்னாக்க அங்க நிஜமாகவே ஒரு ஃபயர். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கலாம். எல்லாம் வருது பாசிபிலிட்டி. இப்படி எல்லாம் வரக்கூடியதுக்கு பேரு சம்மாதி பிரமமானது. இப்படி பிரமையாக ஆகலாம், பிரத்யட்ச பிரமையாகவும் ஆகலாம், அனுமான பிரமையாகவும் ஆகலாம். ஆகையினால இப்படி ஆகும் ஒத்துண்டேமானால் அதே மாதிரி இதை நீங்க ஒத்துண்டதுனால வித்யாயதே ததா உபாஸ்திஹி முக்தி காலே அதிபாகதா அப்படின்னார். யதா ததா இப்படி எப்படி சம்மாதி பிரமமானது பலகாலத்துல பிரமாணமாக ஆகிறதோ, எப்படி ஞானமாக வாஸ்தவ ஞானமாக ஏற்பட்டு விடுகிறதோ, அப்படியே உபாஸ்திகி இந்த உபாசனையானது, உபாஸ்திகினா உபாசனா, ததா உபாஸ்திகி அதிபாகதா உபாஸ்திகி இல்லையா, நல்ல பழுத்ததான இந்த உபாசனையானது அவனுக்கு என்னது முக்தி காலத்துல வித்யாயத்தே பிரம்ம ஞானமாகவே ஆகிவிடுகிறது. மோட்சத்தை காலத்துல அது பிரம்ம ஞானமாகவே ஆகிறது. இதுல ரொம்ப அழகான பிரயோகம் பாருங்க. வித்யாயத்தே அப்படின்னா வித்யான அறிவு படிப்பு இல்லையா, வித்யாயத்தே படிப்பாகவே ஆகிறது, ஞானமாகவே ஆகிறது, ஞானமானது ஞானமாகவே ஆகிறது அப்படின்னா வித்யாயத்தே அப்படின்னாக்க இது நாமதாத்தவஹா அப்படின்னு பேரு. நவுனைய இதுவா பண்றது இல்லையா. நம்ம மலையாளத்துக்காரங்கெல்லாம் நீங்க பண்ணா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நம்ம ஊர்ல எங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஜபம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. நீங்க அவ பாலக்காட்டுல போய் கேட்டீங்கன்னா சொன்னா மாமா எங்க நான் உள்ள ஜபிச்சுட்டு இருக்காரு அப்படின்மா. ஜபம் என்பதையே வெர்பா யூஸ் பண்ணுவாங்க. ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்ம சொல்றத அவன் ஜபிக்கிறான் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பிரயோகங்கள் நமக்கு இங்கிலீஷ்லயே இருக்கு இல்லையா. கோம்பிங் தி ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இ ஸ்பென்னிங் எ லெட்டர் அப்படின்வாங்க. இது என்னது ஸ்பென்னிங் எ லெட்டர்? அது புரிய, அது ஒரு ஸ்டைல், யூசேஜ் ஸ்டைல். அது ஸ்பென்னிங் எ லெட்டர். பெண்ணுன்ற ஒரு நவுன அது பெருபாக்கி சொல்ற இ ஸ்பென்னிங் எ லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் ஹெட்டிங் ஃபார் ஃபுட்பால்ல ஹெட்டிங் என்னுவான். அது என்ன ஹெட்னாக்க நமக்கு தெரியும். ஹெட்டிங்னா என்னது, ஹெட் செய்யக்கூடிய செயலியும் அந்த நவுனோட சேர்த்து ஹெட்டிங் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதே மாதிரி டேபிள் அப்படின்னாக்க என்ன, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது டேபிள் 4 காலோட இருக்கிறது டேபிள். ஸ்டேபிள் டு த மோஷன் அப்படின்னா டேபிளிங் த மோஷன். அதே மாதிரி வித்யான்றது ஒரு ஞானம். அதே வித்யாயத்தே அப்படின்னாரு. உபாசனையும் வித்யாயத்தே பிரம்ம ஞானமாக ஆகிவிடுகிறது. எப்போ முக்தி காலம் வந்தது. ஆனால் முக்தி காலம் வந்ததுன்னா அதிபாகதா இல்லையா, நல்ல பழுத்த பிறகு ரைட் பண்ணு உபாசனா ரைப்பன் ஆச்சுன்னாக்கா உபாஸ்திகி அதிபாகதா சேர்த்து ரைப்பன் ஆயிடுச்சுன்னா முக்தி காலத்துல அது வித்யாயத்தே ஞானமாக பரிமளிக்கிறது. இது சம்மாதி பிரம நியாயத்தை வைத்துக் கொண்டு இந்த தீர்மானத்தை நான் பண்ணுகிறேன். இந்த தீர்மானம் பண்ணுவதற்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உபாசனையானது அவனுக்கு பிரதிபந்தகத்தை போக்குகிறது. பிரதிபந்தத்தை போக்கிற பிறகு இவன் பண்ணக்கூடிய மகா வாக்கிய விசாரமானது இவனுக்கு வேலை செய்யறது, சாதன சதுர்த்தி சம்பத்தி ஆனது அவனுக்கு கிடைக்கிறது. அப்படின்னு சேர்த்து புரிஞ்சின்னு பார்த்தோம்னாக்கா இதுல சாஸ்திர பேதங்களே வராது. சம்பாதி பிரமதா யதா சம்பாதி வித்தாந்தி பலகாலே பிரமாயதே. பலத்தை கொடுக்கும் பொழுது மணிப்பிரபா திருஷ்டாந்தத்திலையும் அந்த அனுமானத்திலையும் எப்படி பலத்தை கொடுக்கும் பொழுது பிரமாணமாக மாறியதோ, பிரத்யட்சமாகவும் அனுமானமாகவும் மாறியதோ, அதே மாதிரி இந்த உபாசனையும் முக்தி காலத்துல இப்படித்தான் மகா வாக்கிய விசாரத்தின் மூலமாக பிரதிபந்தகம் போய் அது பிரமாணமாக ஆகி ஞானத்தை கொடுக்கிறது அப்படின்னு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற சூத்திர வாக்கியம். இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது வாய்மானி பூகான் ஜாயந்தே இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய கதை. ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு அந்த சூத்திர வாக்கியத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லையா தைத்திரிய உபனிஷத்து. அதே மாதிரி இந்த சூத்திர ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் 123 எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம்.
சம்பாதி பிரமதா பும்சஹா பிரவృத்தஸ்ய அன்யமானதஹ பிரமா இதி சேத் ததோபாஸ்தி மாந்தரே காரணாயதாம் காரணமாக ஆகிறதுன்றத அதுவே காரணமா இருந்தோ இல்லையோ அப்படின்னா காரணம் என்பதே காரணமாக ஆகிறது. நல்ல காரணாயதாம் சம்பாதி பிரமதா பும்சஹா ஒரு மனுஷன் இருக்கான், அவன் மணின்னு நினைச்சிட்டு பிரவருத்தி பண்ணான். பும்சஹா பிரவருத்தஸ்ய இல்லையா, அவனுக்கு சம்பாதி அவனுக்கு போகும் பொழுது அவனுக்கு லீடிங் எரர் தான் அது. அந்த மணிப்பிரபை அந்த ஒலியதான் அவன் மணிப்பிரபா நினைச்சிட்டு போனா அது என்ன ஆச்சு? அந்யமானதா அப்படின்னாக்கா பிரமாணத்தா இல்லையா, அது அவனுக்கு என்ன ஆச்சு? அந்த சூத்திரவாக்கி சொல்லுவாங்க, அது சக்ஷு பிரமாணத்தின் மூலமாக அவனுக்கு மணியானது கிடைக்கிறது இல்லையா. இது பிரமா இது சேத் இல்லையா, இதுதான் பிரமாணம்னு சொல்லலாம். ரைட்டு, அங்க கண்ணுன்னு ஒரு பிரமாணம் இருந்தது, இங்க உபாசனைக்கு அந்த மாதிரி எப்பிசா பிரமாணம் இருக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷி மனசுல வச்சுட்டு சம்பாதி பிரமதா பும்சஹா பிரவృத்தஸ்ய அன்யமானதா பிரமா இது சேத், சம்பாதி பிரமத்தினால பிரவர்த்திக்கிற புருஷனுக்கு வேற பிரமாணத்தினாலதான் அங்க பிரத்யக்ஷன்ற பிரமாணத்தினாலதான் இங்க வாஸ்தவ ஞானம் ஏற்பட்டது. அதே மாதிரி தானே இங்கே இருக்கணும். ததா உபாஸ்திகி, அதே மாதிரி இங்கேயும் இந்த உபாசனையானது மாந்தரே வேறு ஒரு பிரமாணமாக ஆகிதான் வேறு ஒரு பிரமாணத்திற்கு பிரமாணாந்தரே காரணமாக ஆகிறது. அப்படியே உபாசனையும் மகாவாக்கிய விசாரம் எனக்கூடிய பிரமாணத்துக்கு வேறு பிரமாணத்துக்கு இதுவும் காரணமாக அமையறதுன்னு வச்சுக்கலாமே, என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். இப்ப அது கேட்ட உடனே இவன் பூர்வபக்ஷி திருப்பி கோபம் வந்துட்டு, இப்படி கேட்டா அப்படி சொல்ற, இப்படி கேட்டா அப்படி சொல்ற அப்படின்னா அவன் இப்ப கோபமா ஒரு கேள்வி கேட்கறான். மூர்த்தி ஞானஸ்ய மந்திராதே அப்படி காரணதாத்யதி அப்படின்னா நீங்க எப்படி நிர்குண உபாசனை வரைக்கும் போனோம், அது அப்படியே தியானத்திலேயே நீங்க எடுத்துட்டு மூர்த்தி தியானத்துல கோயில் போறான அவனுக்கே முக்தி வந்து சொல்லிட்டு போகலாம். அது அவன் சகுன உபாசனைக்கு நிர்குண உபாசனைக்கு போவானா, நிர்குண உபாசனையில இருந்து மகா வாக்கியத்துக்கு போவானா, அதுக்கப்புறம் பிரமாணமாது அப்படின்ற சம்மாதி பிரம நியாயத்தினால ஒரு பிரமாணமாக ஆகிறதுன்னா மூர்த்தி தியானத்திலே ஆயிட்டு போட்டோமே அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவன் கேட்கலாம். குருபுரட்சி மூர்த்தி தியானம் அப்படின்னா என்ன? ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சிட்டு சகுண ஈஸ்வர தியானம். சகுண ஈஸ்வர தியானம் என்ன? ராமநவமி வருது அப்படின்னா ஸ்ரீராமனுடைய தியானம், ஜெயந்தி வருது கிருஷ்ணாயன ஞானம், நவராத்திரி வந்ததுன்னா அம்பாளை உபாசிக்கிறான், சிவராத்திரி பிரதோஷம் வந்திருக்குன்னா சிவனை உபாசிக்கிறான். இப்படி தியான மூர்த்தியினாலேயே மூர்த்தி தியானத்திற்கு மூர்த்தி தியானத்திய அந்த தியானத்திற்கு அதே மாதிரி மந்திராதே இல்லையா, மந்திரங்களை ஆவர்த்தி பண்ணிக்கலாம் இல்லையா. அந்தந்த மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய போன்ற மந்திரங்கள்னாலையும் சிவ மந்திரத்தினாலேயோ ஆதித்ய மந்திரத்தினாலேயோ கானபத்திய மந்திரத்தினாலேயோ அம்பாள் மந்திரத்தினாலேயோ சௌரமான மந்திரத்தினாலேயோ எப்படியோ ஒன்று வருது. காரணத்தாய்க்கு இதெல்லாமே காரணமாகவும் ஒட்டி வேண்டிதானே தன்மைதான் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப அவனுக்கு என்ன பதில் சொல்றது? அதுவும் நம்ம இல்லன்னு சொல்ல முடியுமா? நீங்க இருக்கு, ஆமாப்பா அஸ்து நாம இருக்கட்டும், நீ கோபமா கேக்குற, ஆனா நான் சொல்றேன் எல்லாமே என்ன பண்றதுன்னா வாக்கிய விசாரத்துக்கு அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவன் கர்மயோகம் பண்ணதுனாலதான் இவனுக்கு இன்னைக்கு சகுன உபாசனையில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சகுன உபாசனையில இன்ட்ரெஸ்ட் வந்ததுனாலதான் வேதாந்த கிளாஸுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சான். வேதாந்த கிளாஸுக்கு வந்ததுனாலதான் அகம் பிரம்மாஸ்மியில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதையே பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சான். அதே சிந்திக்க ஆரம்பிக்க இவனை அறியாமலேயே இவனுக்கு அந்த யோகியதையானது அந்த உபாசனையானது கொடுக்கிறது.
அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கு வந்து அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற விசாரத்தை மேலும் பண்ணும் பொழுது அது ஞானமாக பரிமளிக்கிறது. இப்படின்ற அர்த்தத்துல ஒத்துட்டோமே ஆனால் மூர்த்தி ஞானத்துக்கும் அந்த காரணத்தை ஆனது இருக்கு. இப்போ அஸ்து நாம இருக்கட்டுனே அப்படின்ட்டு நீ என்ன ஏதோ அட்டாக் பண்ணோம் நம்ம மூர்த்தி ஞானத்திலேயே வரலான்னு கேட்டேன். அதையும் ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு பாத்துக்கணும், இதுல கதாபி ஆனாலும் இருந்தா பிரத்யாசக்தி விசிஷ்யத்தை. இதை நான் எப்படி தெரியுமா ஒத்துப்பேன்? பிரத்யாசதி ததாபி அப்படி ஆகிடும் இந்த விசேஷம் இந்த உபாசனையானது அத்த பிரத்யாசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராக்சிமிட்டி. பிரத்யாசக்தி க்ளோசர் டு ஞானம். இந்த அபேத ஞானமானது க்ளோசராக இருக்கு. அபேத ஞானமானது பிரம்ம ஞானத்துக்கு க்ளோசரா இருக்கு. அந்த அபேத ஞானத்துக்கு முன்னாடி இந்த வேத ஞானமானது க்ளோஸா இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க எங்க போய் சேர்றது அப்படின்னாக்க ஞானத்தினுடைய ஆங்கிள் பார்க்கும்பொழுது இந்த உபாசனையானது ரொம்ப கிட்டக இருக்குன்னு சொன்னால பிரதி ஆசன்னம் பிரத்யாசம். பிரத்யாசன்னம் அப்படின்னா க்ளோசர், ப்ராக்சிமிட்டி, சாமீபியம். சாமீபியம்ன்ற அம்சத்துல பாத்தீங்கன்னாக்க நிர்குண பிரம்ம உபாசனை சகுண பிரம்ம உபாசனையை விட விசிஷ்யத்தே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு ரொம்ப நெருங்கினதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். தப்பு ஒண்ணு இல்லப்பா, இருக்கட்டப்பா. மூர்த்தி ஞானத்தினால் நிர்குண ஞானம், நிர்குண பிரம்ம ஞானத்தினால நிஜமான ஞானமானது ஏற்படுகிறது. ஆத்ம சாட்சா்காரத்துக்கு நெருக்கம் பிராக்சிமிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னவங்க அடுத்தவங்க நிர்குணோபாசனம் பக்வம் சமாதிஷ்யாட்சணை சத்ததா யஸ்ஸமாதி நிரோதாக்யா சோ அநாயாசேன தத்யதே. நிர்குண பிரம்ம உபாசனைக்கு நின்று ஞானத்துக்கு வருது, ஞானத்துக்கு வந்துருவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிர்குண பிரம்ம உபாசனம் ஷனைஹி ஷனைஹி மெல்ல மெல்ல பக்குவம் பக்குவமாகி விட்டது. ஆனால் அப்ப அவனுக்கு என்ன ஏற்படுகிறது அப்படின்னா சவிகல்பக சமாதியானது ஏற்படுகிறது. பிறகு அதிலிருந்து சமாதி, அந்த சமாதியானது நிரோதாக்கியா, நிரோதம் என்ற எந்த சமாதியை செல்கிறதோ அந்த சகாதி, அதாவது நிர்விகல்பக சமாதி. சவிகல்பக சமாதியானது நிர்விகல்பக சமாதியாக அனாயாசேன லட்சியத்தை கிரமம் இல்லாம அவன் போறாப்பா. அதனால கர்மயோகத்திலிருந்து உபாசனா யோகத்திலிருந்து சகுன உபாசனையில இருந்து நிர்குண உபாசனையில இருந்து ஞானத்துக்கு போறான். அது இந்த மார்க்கம். இந்த உபாசனையிலேயே இன்னொரு மார்க்கம் இருக்கு. அது என்ன? விவிதிஷா சந்நியாசம் ஒண்ணு இருக்கு. விவிதிஷா சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறவர்கள் என்ன பண்றாங்க? மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவர்கள் சின்ன வயசுலயே பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது சன்னியாசத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுது அவருக்கு என்ன சொல்லி தராங்க? அவர்களையும் ஒரு மந்திரத்தை கொடுத்து அம்ச மந்திரத்தை தான் நீங்க உபயோகிக்கணும். இந்த அபேதமாக உபாசிக்க வேண்டும். ஓம்கார மந்திரத்தை தான் நீங்கள் ஜபிக்க வேண்டும். ஓம் என்ற மதத்தையும் சோகம் என்ற மந்திரத்தையும் அம்சஹா என்ற மந்திரத்தையும் அம்சிவசோகம் அம்சோகம் அஜபா மந்திரங்கள் ஜப மந்திரங்கள் இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறான் அப்படின்னா இந்த நிர்குண உபாசனை தான் கிட்டக்க இருக்கு, ஞானத்துக்கு இருக்கு. அது வரணுமே. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? சவிகல்பக சமாதியை முதல்ல ட்ரை பண்ணணும். அதற்கப்புறம் நிர்விகல்பக சமாதியானது வந்து அந்த நிர்விகல்பக சமாதியானது ஏற்பட்ட பிறகு இந்த ஆத்ம ஞானமானது மகா வாக்கிய விசாரத்தினால ஏற்படுகிறது அப்படின்னு இன்னொரு வழியில உபனிஷத்துகள்லாம் எப்படி சொல்றது? யோகத்தின் மூலமாக சொல்லுகிறது. இந்த யோகமும் நமக்கு இந்த எப்படி ஸ்ரீவித்யாதி உபாசனைகள்லாம் எப்படி நமக்கு பிரமாணமாக இருக்கிறதோ, எப்படி பிரமாணமா இருக்கு? சாதாரண உபாசனை பண்ணும் பொழுது நம்ம அது வேணும் இது வேணும்னு கேட்டு விஜய ஆயிரம் ஐஸ்வர்யம் அபிவிருத்தியர்த்தம் அப்படி எல்லாம் கேட்டு பெருமாற்றம் சகல சௌபாகியம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஆரம்பமாக அவளுக்கு அப்படியே உபாசனையானது படிக்கும் பொழுது
அருணாம் கருணாதர இங்கிதாட்சேபாபாம் அனிமாதிராவிரதாமயூகைஹி அகமித்யேவ பாவையே பவானி அகமித்யேவ விபாவையே பவானின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை இடத்துல வந்து அந்த ஸ்டேஜ் போடுறது இல்லையா. அதே மாதிரிதான் சவிகல்பக சமாதியின் யோக பிரக்கிரியையில அவனுக்கு என்ன பண்றது, நிர்விகல்பக சமாதியாக பரிமணித்து நிர்விகல்ப சமாதியினர் தத்துவ ஞானம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்ல போறார். இப்ப இந்த யோகத்தை பத்தி சாதனையை பத்தி பேசினாலும் யோகத்தை சொல்ல போறார். இந்த யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நமக்கு எப்படி பாருங்க, நிர்குண உபாசனமானது பக்குவம் சமாதி அப்படின்னாரு. இந்த நிர்குண பிரம்மத்தினுடைய உபாசனையானது சனைகி சனைகி மெல்ல மெல்ல பக்குவம் ஆச்சுன்னாக்க சமாதி. சமாதினா இந்த இடத்துல சவிகல்பக சமாதி அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுல இருந்து நிரோதாட்சிய சமாதி, நிரோதம் எனக்கூடிய சமாதியானது. அது என்ன நிரோதாட்சிய சமாதி? இங்க நிர்குண உபாசனம் பக்குவம் சமாதின்னு சொன்னா சவிகல்பக சமாதின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றேன். நிரோதாட்சிய சமாதி அப்படின்னு சொன்னாக்க நிர்விகல்பக சமாதின்னு இன்டர்பிரேட் பண்றேன். இது எப்படி சார் நீங்க இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு யோகத்தை பத்தி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோகம்னா என்ன? சித்த விருத்தி நிரோதா. இந்த நிரோதாக்கியமாக வரக்கூடியதுதான் யோகம். சித்த விருத்திகளை நிரோதம் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் யோகம்னு பேரு. யோக சாஸ்திரம். அந்த யோக சாஸ்திரமானது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த யோகத்துக்கு 8 அங்கங்கள் இருக்கிறதுனால இதுக்கு பேர் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பதஞ்சலியானவர் யோக சாஸ்திரம் எழுதியிருக்கார். அதுல அவர் எழுதின சூத்திரங்கள்ல அஷ்டாங்க யோகத்தை பத்தி எழுதியிருக்கார். அந்த அஷ்டாங்கங்கள் என்ன? யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி அப்படின்னு சமாதின்னு 8வது ஸ்டேஜ். எப்படி அந்த ஸ்டேஜ் சொல்றார்? யமம் அப்படின்னா கண்ட்ரோல். அந்த யமம் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அதனால அஹிம்சா. அதுக்கப்புறம் அசத்தியம், பொய் பேசக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் அஸ்தேயம், இன்னொருடைய குரலை அபகரிக்க கூடாது. அது மாத்திரம் என்ன, எல்லாம் சுத்தக்கூடாது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். தாந்தோன்றித்தனமாக வாழக்கூடாது. அதே மாதிரி பரிகிரகம் பண்ணக்கூடாது. இப்படி கூடாது 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 கூடாதுன்னு 5 கூடாது சொல்லக்கூடியதுதான் இந்த யமம். அஹிம்சா, அதுக்கப்புறம் அசத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம். இந்த 5 காரியங்களை பண்ணக்கூடியதுக்கு பேர் யமம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நியமம், நியமமா ஃபாலோ பண்ண வேண்டியது 5. அது என்ன சார் 5? டூஸ் 5, டோன்ஸ் 5 சொன்ன டூஸ். நம்ம பிரமாத் சுவாமிஜி வந்து இதுதான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். 5 கமாண்ட்மெண்ட் அஹிம்சா, அசத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம். இன்னொரு 5 கமாண்ட்மெண்ட் என்ன நமக்கு? சௌச்சம், எல்லாத்துலயும் பியூரிட்டி, ட்ரெஸ், பேச்சு, வார்த்தைகள், மைண்டு, எல்லாத்துலயும் பியூரிட்டி, ரொம்ப நீட்னஸ் ரொம்ப முக்கியம். எது பேசினாலும் கரெக்டா பேசணும், யோசிச்சு பேசணும், நீட்டா இருக்கணும், ட்ரெஸ் நீட்டா போடணும், இப்படின்றது சௌச்சம். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டியது. அப்புறம் சந்தோஷம், கண்டென்ட்மெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு கண்டென்ட்மெண்ட். யார் எது கொடுத்தாலும் அது சந்தோஷமா இருக்கும். ஆஹா நல்லா இருக்கு சார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். நமக்கு இது கொடுத்ததே, இது கிடைச்சதே பகவான் நமக்கு இவர் மூலமா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாக்க நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது ஒரு சந்தோஷத்தை போதும் என்ற மனம், அதுதான் சந்தோஷம். அப்புறம் தபகம் இல்லையா, எப்பொழுதும் இறைவனையே நினைத்துக் கொண்டு நம்மளுடைய உடம்பை ஏதாவது செய்து கொண்டே இருக்கும். சும்மா டல்லா உட்கார்றதே கூடாது. ஏதாவது ஒரு ஆக்டிவா பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது இல்லைன்னா ஏதாவது புத்தகத்தை எடுத்து படிக்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும், ஏதாவது யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணணும். சும்மா உட்காரக்கூடாது இல்லையா. இது தவிக்க செய்யணும். இந்த கேலரிஸை சும்மா சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது பர்ன் பண்ணணும். அதான் தபஹா. அதுக்கப்புறம் ஸ்வாத்தியாயா, எதையாவது படிக்கணும். நமக்கு விருப்பமான புத்தகங்கள், வேதங்கள் எதையாவது படிச்சுட்டே இருக்கணும். ராமாயணம், மகாபாரதம், ஏதாவது ஃபைண்ட் சம் எக்ஸ்கியூஸ்.
அதை வச்சுட்டு பண்ண சும்மாவே அஷ்டமியா அதைப்படி, ஸ்ரீராமநவமியா இதப்படி, அதிகண்ணியா அதைப்படி, வெள்ளிக்கிழமையா சாஸ்திராம்படி, ஏகாதசியா பகவத்கீதைப்படி, துவாதசியா உபனிஷத்படி, ஏதாவது ஒரு சுவாத்தியாயத்துல ஈடுபடலாம். இது பண்ண வேண்டிய காரியம். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஈஸ்வர பிரணிதானம், பகவானை எப்பொழுதும் நம்பி பூஜை பண்ணிட்டே இருக்கணும் விடாம. இதெல்லாம் இந்த 5 பண்ண வேண்டிய காரியங்கள். சௌச்சம், சந்தோஷம், அபஹா, சுவாத்தியாயா, அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம். இதெல்லாம் யோக சூத்திரத்துல பதஞ்சலி சொல்லியிருக்காரு. சௌச்சம், சந்தோஷம், தபஹா, சுவாத்தியாயா, ஈஸ்வர பிரணிதானம். இந்த 5 நியமம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆசனம். உடம்பு அப்படியே வச்சிருந்தா போகாது, டிஃபரெண்ட் போஸ்டர் தான் போட்டு உட்கார்ந்து பழகணும். அப்பதான் இந்த உடம்பானது வரும். இல்லைன்னாக்கா ஒரு கொஞ்ச நாள் இந்த மசில் எல்லாம் அது அதனுடைய அந்த பிளெக்சிபிலிட்டியானது லூஸ் ஆயிடும். அந்த பிளெக்சிபிலிட்டி எல்லாம் லூஸ் பண்ணாம இருக்கணும்னாக்க, ஏன்னா நம்ம காத்தால இருந்து சாயங்காலம் காட்டி எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மசிலுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கறது இல்லை. நம்ம சிலதெல்லாம் பண்றோமே தவிர அதுல வரைக்கும் தான் இருக்கு. முடிவுக்கு அப்படி திரும்புறது அப்படி திரும்புறது இதெல்லாம் பண்ணாம நேரம் ஆபீஸுக்கு போறோம். அப்படியே ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டே இருக்கோம். 8 மணி நேரம் உட்கார்ந்துட்டே வந்தாக்க சில விஷயங்கள்லாம் இப்படி திரும்பி பாக்குறது இல்லை, அப்படி திரும்பி பாக்குறது இல்லை, கொஞ்சம் ஏந்துக்கிறது இல்லை. இதெல்லாம் பண்றதுனால சில பிரச்சனைகள்லாம் வரும். இப்படி வரக்கூடாதுன்றதுக்காக சில போஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படிதான் உட்கார்ந்து ஜபம் பண்ணணும், ஸ்வஸ்திகாசனம் போட்டுதான் ஜபம் பண்ணணும், பத்மாசனம் போட்டுதான் ஜபம் பண்ணணும், ராத்திரி இப்படித்தான் படுத்துக்கணும், இப்படிதான் படுக்கணும். இப்படி கரச்சரணாதி விஷயங்களுடைய விஞ்ஞாசத்தினால வரக்கூடிய போஸ்டர்ஸ் இல்லையா, இப்படி எல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக ஆசனம் அப்படின்றது சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பிராணனுக்கும் இந்த உடம்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா. இந்த பிராணாயாமத்தை ஒழுங்கா பண்ணிட்டே வரவனுக்கு நல்லா மூச்சு காத்தானது வரும். இந்த ஆக்சிமீட்டர் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஆக்சிஜன்லாம் பிரச்சனை எல்லாம் வர்றதுன்னா என்ன நேசல்ல போய் இங்க பிளாக் பண்ணிடுறது, கோவிட் வைரஸ் அங்கதான் தங்குறது, இதெல்லாம் கிடையாது. யாரு பிராணாயாமம் பண்ண கொண்டது. பிராணாயாமம்னா என்ன சார்? பிராணனை ஆயமனம், அதை கண்ட்ரோல் பண்றது. என்ன பிராணனை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, பிராண திரஷ்ட, பிராணனை வாட்ச் பண்றதுன்றது ஒண்ணு. பிராணத்தை போய் பார்க்கணும். நீங்க என்ன பண்ண, அதுவே ஒரு கண்ட்ரோல். இல்லைன்னாக்க அதை ஒரு பக்கமா இழுத்து நிறுத்தி கீழே வைக்கணும். ரேச்சகம், பூரகம், கும்பகம் அப்படின்னு ரேச்சக, பூரக, கும்பகம் இல்லையா. அந்த முதல்ல ஒரு இடது நாசில் வழியாக அதை இழுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கும்பகம் கொஞ்ச நேரம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை வைத்துள்ள உடனே உடம்புக்குள்ள அந்த காத்தெல்லாம் எல்லா இடத்துக்கும் போய் அந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் அது தள்ளி விட்டுறது. அப்படி தள்ளி விட்டுட்டு திருப்பி அந்த இன்னொரு மூக்கு வழியா அதை விடணும். அப்படி பண்ணும் பொழுது இப்படி பிராணாயாமத்தை பண்ணுவதன் மூலமாக நம்ம உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வருது, மனசுக்கு ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு நீங்க ஜபத்துக்கு உட்கார்ந்து காயத்ரி ஜபத்தை பண்ணீங்கன்னா, அப்போ இந்த ஜபமானது டெய்லி பண்றதை விட பிராணாயாமம் பண்ணிட்டு உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த மனசு நீங்க சொல்றதை கேட்கும். அந்த மந்திரத்தை நல்லா பண்ணலாம் கிளியரா. ஒரு 108 பண்ணோம்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 25-30 கிளியரா இருக்கிறதுதான் பிராணாயாமம். இல்லைன்னாக்கா 2 பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தாக்கெல்லாம் கூட நம்ம வாய் பத்திரம் வளர்ந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சு பிராணாயாமம் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன? இந்திரியங்களை அதனுடைய விஷயத்திலிருந்து இழுத்துக் கொள்வது. இந்திரியானாம் சுவவிஷயத்தியா பிரத்யாகரணம். பிரத்யாகாரம் அது எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு சந்தோஷம். ஏகாதசி அன்னைக்கு நீ சாப்பிடாத அப்படின்னு நீங்களே ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துருங்க. எப்ப டெய்லி சாயங்காலம் பிரதோஷ வேலை ஒண்ணு சாப்பிட. இப்படி இந்திரியங்களை அதனுடைய விஷயத்திலிருந்து நம்ம அறியாமலே தடுக்க வேண்டியது. இதுதான் பிரத்யாகாரம். இதுக்காகதான் நம்ம சாஸ்திரத்துல சில வழிகள்லாம் நமக்கு இந்த பிரத்யாகாரத்தை வளர்ப்பதற்காகவே கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் பதஞ்சலி யோக சாஸ்திரத்துல சொன்னது. அதுக்கப்புறம் தாரணா, இது ஒரு ரொம்ப முக்கியம். கிளாஸுக்கு போனா ஊனி கவனிக்கணும் என்ன பேசுறார் அப்படின்றத. ஒரு புத்தகத்தை படிச்சா ஊனி படிக்கணும் இல்லையா. அது ஒரு வழக்கத்துக்கு வரணும். சில பேருக்கெல்லாம் அது வரமாட்டேங்குது இல்லையா. இதெல்லாம் என்னமோ இப்ப
இந்த சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, பசங்களுக்கு வந்து மைண்ட் ஆனது பிக்ஸ் ஆக மாட்டேங்குது ஒரு இடத்துல இல்லையா. இதெல்லாம் வர வைக்கிறதுக்கு பேரு காரணா. இதெல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக தான் நமக்கு அடுத்தடுத்து ஒரு வேலை கொடுத்தாங்க. அதை 3 தடவை ஆகமனம் பண்ணு, ஆகமனம் பண்ண கையோட இந்த கேசவா நாராயணன் இப்படி எடுத்துப்போ, அதோடு இதோடு ஏதாவது அடுத்தடுத்து திங்க் பண்ணிட்டே வைத்துக் கொண்டு உங்களுடைய மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதெல்லாம் தாரணா. அதுக்கப்புறம் தியானம். எப்ப பார்த்தாலும் மனசு ஓடிட்டே இருக்க மாதிரி பண்ணா அதுவும் சரியில்லை. காத்தால இருந்து எப்ப பார்த்தாலும் இதுக்கு பிளான் பண்ண, அதுக்கு பிளான் பண்ணி, அதை சமையலுக்கு பிளான் பண்ணி அதோட இருந்தா போதாது. ஒரு 10 மணிக்கு அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். மார்னிங் எப்ப பார்த்தாலும் அதை இருக்கணும், அதில் இருக்கணும், ஏற்ற மாதிரி தேங்காய் இருக்கிறதுக்கு முன்னாடி அது மிக்சிக்கு போய் இதை எடுத்து வச்சுக்கிறேன். எத்தனை விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. மாற்றி மாற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 10 மணிக்கு விட்ட உடனே கொஞ்ச நேரம் படிக்கணும், ஸ்லோகம் சொல்லணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க. இப்படி இந்த தியானமானது பண்ண 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 இன்டர்மீடியட்டா பண்ண 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 மனசானது இப்படி எல்லாம் நம்மளுடைய மனசையும் உடம்பையும் பாதுகாப்பதற்காக வந்தது. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுறதுக்காக இப்படி பண்ணது அப்படின்னாக்க சமாதி நிலை, ஒன் பாயிண்டடான ஒரு நிலையானது நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக, அந்த சமாதிக்காகத்தான் இந்த அஷ்டாங்க யோகங்கள் சொல்லப்பட்டது. அந்த சமாதியானது 2 விதமாக இருக்கிறது. அந்த சமாதியானது த்ரிவிதா. அது என்ன? சவிகல்பகா, நிர்விகல்பக அப்படின்னாரு. சவிகல்பக சமாதி, நிர்விகல்பக சமாதின்னு 2 இருக்கு. சவிகல்பக சமாதினா என்ன அர்த்தம்? ஞானாதி விகல்ப லய அனபேக்ஷ அத்விதீய பிரம்மணி சித்தம் விருத்தி அவஸ்தானம் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு பொருளை நல்லா தியானம் பண்ணிருக்க. அதான் இந்த சகுன உபாசனைக்கு கெட்ட இதை எடுத்துன்னு வருதுனாலதான் அவர் என்ன பண்ண, அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தாரு. அந்த ஒரு அம்பாளை மனசுல நினைச்சுட்டே இருக்கணும்னா நமக்கு வராது. ஒரு குளம், அந்த குளத்துல எப்படி உட்கார்ந்துருந்தாலும் அப்படியே நினைச்சிட்டு அந்த முகம், அந்த மூக்கு, அந்த காது, அந்த கைக்கு, அந்த கையில இருக்கக்கூடிய பாசம், அங்குஷம், இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டே நீங்க உபாசனை பண்ணிட்டே இருக்கிறீங்களே, அந்த உபாசனையாவது பலிதமாகவும் ஆகிடுது. ஆனா கூடவே நாம உபாசனை பண்றோன்ற எண்ணமும் கூடவே வருது. ஞானாதி விகல்ப லயத்தை எதிர்பார்க்காமல் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அப்படின்னாக்க இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? மண் குதிரை இல்லையா, மண்ணும் தெரியுது, குதிரையும் தெரியுது. அதே மாதிரி இந்த உபாசனையில நான் பண்றாங்கிறதும் தெரியும், அம்பாலும் தெரியும் இல்லையா. 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் வித் அன் ஆப்ஜெக்ட் நம்ம இப்ப சாதாரணமா சொல்லும்போது சகுனம்னு சொல்றோம் இல்லையா. அத அவ இவாளுடைய டர்ம்ஸ் படி சவிகல்பக சமாதி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனோம். இந்த சவிகல்பக சமாதி வந்துட்டே, ஆனால் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட்ல அவனுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஆசையும் விட்டு போய் ஞானாதி விகல்பலய அபேட்ச அத்விதீய பிரம்மனே, இதெல்லாம் அத்விதீயமான பிரம்மத்துல போய் ஏகீபாவேன அவஸ்தானம், அந்த ஆப்ஜெக்டும் போய். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அவா கொடுத்தா அப்படின்னா, அங்க மண்குதிரையை கொடுத்தா மாதிரி இதுக்கு இந்த தண்ணீர்ல கரைச்ச உப்பு மாதிரி. என்ன பண்றா, தன் ஜீவன்றது அந்த பிரம்மத்தை நினைச்சு 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 அப்படி உட்காரும் போது தன்னை தானே இழைக்கிறான். எப்படி அந்த நானே பிரம்மன் நானே பிரம்மன பிரம்மன் ஆன உடனே அந்த தண்ணியில போய் இந்த தண்ணியை அது கலந்துட்டாக்க இந்த தண்ணி வேறு அந்த தண்ணி வேறுன்னு இருக்குமா இல்லையா. கங்கா ஜலத்தை ஒரு பாட்டில் எடுத்து நம்ம பார்த்து கிணத்துல ஊத்திட்டோம்னாக்க கிணறு வருது. இப்ப நம்ம அந்த கிணத்துல கங்கா ஜலத்தை தனியா பிரிச்சு எடுக்க முடியுமா? எல்லா ஜலத்தோடையும் அப்படி இவனுடைய ஜீவத்துவமானது அந்த பிரம்மத்துவத்துல கலைஞ்சு போச்சு. எப்படி இந்த தண்ணியா நல்ல தண்ணியானது எல்லா தண்ணியும் இல்ல சால்ட் ஆனது வாட்டர்ல சேர்ந்து அது சால்ட் காணாம போய் வாட்டராவே ஆயிட்டோ, அப்படி வாட்டர் அலோன் ரிமைன்ஸ்னு சொல்ற மாதிரி நான் இல்லாமல் பிரம்மம் மட்டுமே எஞ்சி நிற்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் நிர்விகல்பக சமாதி. இப்படி சவிகல்பக சமாதியிலிருந்து நிர்விகல்பக சமாதிக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் அஷ்டாங்க யோகத்தில் இருக்கு. சவிகல்பக சமாதியை சகுன பிரம்ம உபாசனத்தையோட மேப் பண்ணலாம், நிர்குண பிரம்ம உபாசனையை நிர்விகல்பக சமாதியோட மேப் பண்ணலாம்ன்ற ஐடியால
வித்யாரண்ய சுவாமிகள் 126வது ஸ்லோகத்துல நிர்குணோபாசனம் பக்வம் சமாதிஸ்யாச்சனைஹி ததஹ யஸ்ஸமாதி நிரோதாக்யஹ சஹா அநாயாசேன லப்யதே. நிர்குண பிரம்மத்தினுடைய உபாசனையானது மெல்ல மெல்ல பக்குவமானால் அது என்ன ஆகுது? சவிகல்பக சமாதி என்று ஆகிடும். சவிகல்பக சமாதி, சவிகல்பக சமாதி அப்படின்னாக்க இன்னொரு பேர் அதுக்கு சம்பிரக்யாத சமாதி அப்படின்னு பேரு. சம்பிரக்யாத சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக சம்பிரக்யாத சமாதி. இந்த சம்பிரக்யாத சமாதியானது ஏற்படுகிறது. சம்பிரக்யாத சமாதியானது இன்னும் கொஞ்ச நாள் பண்ணிட்டே வந்தா அசம்பிரக்யாத சமாதியாக மாறுகிறது. இதைதான் நிர்விகல்பக சமாதி. இதுக்கு பேர் தான் நிரோதம், சித்த நிரோதம் அப்படின்னு சொன்னால இதுக்கு பேர் இன்னொரு பேர் நிரோதாக்கிய சமாதி, நிர்விகல்பக சமாதி, அதாவது அசம்பிரக்யாத சமாதி. இந்த சமாதி நிரோதாக்கிய சமாதி. சகா அவனுக்கு இந்த சவிகல்பகத்தின் மூலமாக, சகுன உபாசனத்தின் மூலமாக, நிர்குண உபாசனத்தின் மூலமாக அனாயாசேன லப்யதே, அனாயாசமாக அவனுக்கு கிடைக்கிறது. ஈஸியாக சிரமமாக கிடைக்கிறது. மெல்ல மெல்ல, அதாவது இவர் யோக சாஸ்திரத்தை வச்சுட்டு நிர்குண உபாசனை சவிகல்பக ஸ்டேஜ் மாதிரியும் அதற்கு மேல இருக்கக்கூடியது நிர்விகல்பக சமாதியை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மளும் அதெல்லாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி தத்துவஞானமானது, ஜீவ பிரம்ம ஐக்கியதான தத்துவஞானமானது அவசியம். அப்படின்றதுக்காக தான் வியாசர் முதலியவர்கள் அதுக்கு பாஷ்யம் எழுத வேண்டிய நெசசிட்டி வந்து யோக சாஸ்திரத்தில். ஏன்னா அத்வைத சாஸ்திரத்தை விட்டுக் கொள்ள முடியாது. அதற்கப்புறம் மகா வாக்கிய விசாரத்தின் மூலமாக ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்றதையும் பைக்கணும் அப்படின்ற விஷயத்தை அதை விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? அத அடுத்ததுல சொல்றார். நிரோதலாபே பும்சோந்தஹ அசங்கம் வஸ்து சிஷ்யதே புனப்புனவாசிதேஸ்மின் வாக்யாத் ஜாயதே தத்வதி, வாக்யாத் ஜாயதே தத்வதி, வாக்யாத் ஜாயதே மகா வாக்கியத்தினால்தான் தத்வதி ஏற்படும். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இந்த யோகங்கள்லாம் பேசினாலும் ஞானாதேவது கைவல்யத்துல கொஞ்சம் கூட நழுவ மாட்டார். வாக்கியாது ஜாயேத, அதற்கு பிறகு அவன் கேட்கக்கூடிய அந்த மகா வாக்கியத்தினாலதான் இப்படியே சவிகல்பக நிர்விகல்பத்துல பழகி கொண்டு வந்தவனுக்கு நிரோதலாபே பும்சஹா அந்த அசங்கம் வஸ்து சிஷ்யதே, சங்கமற்றதான அந்த ஆத்ம வஸ்து தான் எஞ்சி நிற்கும். புனப்புனஹா வாசிதேஸ்மின், இப்படியே பழகினேயானால் வாக்கியாது. இதற்கு பிறகு அவன் கிளாஸுக்கு வரும்போது தத்துவ பிரம்மா தத்துவமசி என்ற மகா வாக்கிய விசாரத்தின் மூலமாக அந்த வாக்கியத்தினாலதான் ஞானமானது பிரமையானது ஏற்படும். உபாசனையினால ஏற்படல. அந்த உபாசனையானது பிரமாணமாக ஆகி பிரமையாக ஆகி அந்த வாக்கியத்தின் மூலமாக இதற்கு தத்துவதீகி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை விட்டு கொடுக்காமல் அவர் பேசினாரு. இதனுடைய மேல்பாகத்தை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கஷ்டமான போர்ஷன் தான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் எழுதுறாரு. முடிஞ்சிக்கான ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது அடுத்தது ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.